வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செவி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றது 23,974 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்றது 24,271 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அப்போ ஒரு 300 பாயிண்ட் நியர்பை கேப் டவுன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா, நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து 271 முடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கேப் டவுன் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் என்ன மாதிரி லெவல்ஸ் எதுக்கு உட்பட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு நல்ல கேப் டவுன் நடக்குது. இதில் வேல்யூ பேசிஸில் எடுத்துக்கங்க. 25,000 காலை நம்ம விட்டுறலாம். சரிங்களா, அதுக்கடுத்து நம்மளுக்கு 22,000 புட்டையும் விட்டுறலாம். ஆல்மோஸ்ட் 23,000 புட்டையும் விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் விட்டுட்டா இங்கே என்னென்ன ரேஞ்ச் இருக்குது? அதிகபட்சமாக நம்மளுக்கு 24,000 டு 24,400. அப்போ 24,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 24,000 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 206 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு எவ்வளோ வருதுங்க? 23,800 வருமா? அது ஒரு ரேஞ்ச். 24,400 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 166 அப்படின்னா 24,566. இப்போ நியர்பை நம்மளுக்கு 24,000 கிட்ட தான் ஓப்பனே ஆகுறாங்க. சரிங்களா, அப்படி ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல இருந்து ஓப்பனுக்கு கீழ் அப்படின்னு செயல்பட்டால் என்ன மாதிரி, அல்லது ஓப்பனுக்கு மேல் அப்படின்னு செயல்பட்டால் என்ன மாதிரி? இது இல்லாமல் நம்மளுக்கு இந்த 24,400 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய க்ளோஸ் அப்படின்றது 345. சரிங்களா, அப்போ 24,055 அப்படின்ற லெவலுக்கு கீழே இருக்கும்போது இவங்க வெளியே போயிடுவாங்க. யாரு? 400 புட் ஆப்ஷனில் இருக்கவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போ இன்னைக்கு ஓப்பன் எப்படி நடைபெறுது, அந்த ஓப்பன்லேருந்து எப்படி மாறுபட்டு இருக்காங்க, ஸோ அடுத்ததாக என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது, ஸோ இதில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை பேஸ் பண்ணி எப்படி நகர்வாங்க அப்படின்றது அமையும். கால் சைடு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12, புட் சைடு 27. அப்போ ஓப்பனுக்கு கீழே அப்படின்னு நின்றுட்டா என்ன ஆகும்? புட் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கனால மூமெண்ட் அப்படின்றது வேகமாக இருக்கக்கூடும். அப்போ இதை எப்படி மார்க்கெட் சினாரியோட மேட்ச் பண்ணி பார்க்குறது, இதுக்குள்ளே நம்ம எப்படி பர்சன்டேஜ் வைஸ் பிரித்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு நம்ம வந்து இந்த சண்டே வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கேப் டவுன் நடக்குது அப்படின்றப்ப இந்த ப்ரீமியம் அப்படின்றது ரொம்ப வைல்டாக இருக்கும். இப்போ 23,250 முடிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்ததாக எந்த ஏடிஎம் ப்ரைஸில் ஓப்பன் ஆகுறாங்களோ அந்த ஏடிஎம் ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இருக்கணும், 324 ரூபாய்க்கு. அதுக்கு கம்மியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் டிகே பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அதர்வைஸ் நம்மளுக்கு இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன் வரைக்கும் செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க பெருசாக. அவங்க பேனிக் ஆனால் மட்டும்தான் ஃபர்தர் டவுன் நடக்கும். பேனிக் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் திருப்பி ரிவர்சல் உள்ள வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். சரிங்களா, அப்போ அந்த ஓப்பன்லேருந்து எப்படி மாறுபட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கையில நம்மளுக்கு அவங்களுமே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகுவாங்க. அப்போ அவங்களுக்கு லோவஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்குறாங்க? இப்போ நம்மளுக்கு 54,300 முடிச்சிருக்குது. 54,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கம்மியாக இங்கே எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 54,000 எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 53,115 அப்படின்ற லெவல். சரிங்களா, அப்போ அதுக்கு கிட்ட நியர்பை என்ன பண்ண போகிறாங்க
இல்ல 54,000க்கும் 53,000க்கும் இடைப்பட்ட மிட் பாயிண்ட் 53,500 அப்படின்ற லெவல்ல என்ன மாதிரி இம்பாக்ட் பண்ண போறாங்க? இவங்களோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சேஞ்ச் எப்படி இருக்கு? ஒரு ஃப்ரைடே அப்படின்ற ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ற மார்க்கெட். அதாவது எக்ஸ்பைரிக்கு ரேஞ்ச் செட் பண்ற மார்க்கெட் தான் ஃப்ரைடே மார்க்கெட். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு அவங்க தான் ரேஞ்ச் செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப ரேஞ்ச் எந்த அளவுக்கு செட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஓவரால் கேப் டவுன் அப்படின்றப்போ ஒரு டவுன் சைடு ரேஞ்சை வந்து செட் பண்றாங்க. அடுத்த வீக் எக்ஸ்பைரிக்கு அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய டவுன் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல நம்ம வீக்லி லோ என்ன, அடுத்ததா நம்மளுக்கு மந்த்லி ஓப்பன் எங்க இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் வீக் உடைய லோ அப்படின்றது நம்மளுக்கு 24,150. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆகுறாங்களாம் பார்க்கணும். அடுத்ததா மந்த்லி ஓப்பன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மந்த்லி ஓப்பன் 24,311. மந்த்லி லோவும் அதான். அப்போ அந்த மந்த்லி லோவுக்கு கீழே செயல்படும் போது எப்படி இருக்கு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி மந்த் லோ அப்படின்றது ரொம்பவுமே நம்மளுக்கு கீழே இருக்காங்க. ஸோ அவ்வளோ தூரம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இவங்களுடைய இந்த லாஸ்ட் மந்த் உடைய ஓப்பன் க்ளோஸ் அப்படின்றது எப்படி இருக்கு, அவங்களுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணும். பெரிய பெரிய கேப் டவுன் அண்ட் கேப் அப் நடக்கும்போது நம்மளும் வந்து அப்படியே போய் அவங்களோடய ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற பட்சத்தில் போய் கீழே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா போய் புட் ஆப்ஷன் எடுக்கிறதாகட்டும், மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா போய் கால் ஆப்ஷன் எடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி இல்லாமல் அவங்க ஓப்பன்லேருந்து எப்படி மாறுபட்டு செயல்படுறாங்க. அப்போ நம்மளுக்கு கீழே டவுன் சைடு ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 23,800 வரைக்கும் சொன்னோம். அப்போ அந்த ப்ரீமியம், அதாவது கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் 166, அது ஒரு 200 சேர்த்துட்டீங்க அப்படின்னா 366 பாயிண்ட். அப்போ 24லேருந்து 366 கழிச்சிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,640 நியர்பை இருப்பாங்க, சரிங்களா? அப்போ அங்கே அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி ஆகலாமா வேணாமன்றதை யோசிக்கணும். ஒரு ஒரு வியூகத்தின் பேரில் போகக்கூடாது. டேட்டாஸ் என்ன சொல்லுது, முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்டிருக்க டேட்டா என்ன சொல்லுது, ஓப்பனில் எப்படி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி மாறி இருக்கு, ஜஸ்ட் 3 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்துடும். 3 to 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ஓப்பன் டேட்டா எல்லாமே கரெக்டாகி வந்துடும். அப்போ அந்த டேட்டா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒரு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சொல்கிறேன் உதாரணத்துக்கு. இப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய கேப் அப் அண்ட் கேப் டவுன்லாம் ப்ரீமியம் டிகே அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், சரிங்களா? ப்ரீமியம் டிகே அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த டிகேக்குள்ளே மாட்டாமல் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வரணும்னு தெரியணும். நீங்கள் செல்லராக இருக்கீங்கன்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் ஹையில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டக்குன்னு டிகே கொடுத்துரும். பையர் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஹை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டில் கரெக்டான ரேஞ்ச், கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் எது, கரெக்டான சப்போர்ட் எது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். மேலே போகிறாங்களா இல்லை கீழே வர்றாங்களா ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது, சரிங்களா? ஸோ கொஞ்சம் இந்த ஓப்பன் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்றத கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டேட்டாஸ் எடுத்து அந்த டேட்டாஸை கொஞ்சம் நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் அதில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வைக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செயல்படுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.